புலிகளுக்கு 25 வருட கால வரலாறு இருக்குது. கடத்தல், காணாமலாக்கல், கொலை செய்தல், வலிந்து காணாமலாக்கல், தங்களை விமர்சிப்பவர்களை கொல்றது, சர்வதேச தேசிய பணியாளர்களை மிரட்டுறது, சர்வதேச தேசிய மனித உரிமை சட்டங்களை மீறுறது என்று தெளிவா அவங்க இதெல்லாம் சொல்லி இருக்கு. இதை கேட்பீங்க, சர்வதேச விசாரணை என்று புலிகள் செய்த குற்றங்களுக்கான சர்வதேச விசாரணை ஒன்றை அந்தந்த நாடுகளில் செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை இங்க அறிக்கை இருக்கு. நாங்கள் சுதந்திரபுரத்தை விட்டு வெளியேற முயற்சிக்கும் போது புலிகள் எங்களை தடுத்தார்கள். அன்னளவாக 150 பேருக்கிட்ட நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சித்தோம். இனப்படுகொலை குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுமாயின் அந்த குற்றச்சாட்டு புலிகளின் மீது வைக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக இருக்கின்றது. ஜெய்பீம், வணக்கம். நேற்று முன்தினம் கனேடிய பிரைம் மினிஸ்டரால, பிரதம மந்திரியால தமிழ் இனப்படுகொலை நினைவு நாள் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை நாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற ஒரு இலங்கை தமிழனாக, யுத்த காலங்களில் இங்கு வாழ்ந்த ஒரு குடிமகனாக, இந்த நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் மிக பாரதூரமான குற்றங்களை, இந்த நாட்டை பிரிப்பதற்காக பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட புலிகள் அமைப்பு செய்திருக்கின்றதாக பல்வேறுபட்ட சர்வதேச அறிக்கைகள் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர் குழு, சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் என்று சொல்லப்படுகின்ற ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகிய 3 சர்வதேச நிறுவனங்களின் அறிக்கைகளின்படி புலிகள் மிக மோசமான பாரிய குற்றங்களை இந்த மக்களுக்கு இழைத்திருக்கின்றார்கள். கடைசி சண்டை நடக்கக்குள்ள யுத்த வலயத்துக்குள்ள இருந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற விடாமல் அந்த மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த மக்களை கொன்று நிற்கின்றார்கள். ஆகவே இனப்படுகொலை குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுமாயின் அந்த குற்றச்சாட்டு புலிகளின் மீது வைக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக இருக்கின்றது. இது சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கை. இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யுத்த வலயத்தில் 2 கிழமைகள் அவர்களுடைய சஞ்சாரத்தின் அவர்கள் இங்கு வந்து அந்த இடங்களில் போய் அந்த இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின்னர் எழுதிய அறிக்கை. இந்த அறிக்கையில் பல இடங்களில் பல பொதுமக்களுடைய வாக்குமூலங்கள் இங்கு பதியப்பட்டிருக்கின்றது. சுமார் உதாரணத்துக்கு 2-3 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறேன்டா கூட நீங்க பார்த்தீங்கன்னா, some 150 people started out together as a 35-year-old father of 3 who had just arrived at the College of Education camp in Vavonia described how LTT cadres had shot at civilians attempting to flee. அதாவது யுத்த வலயத்திலிருந்து வெளியேற முயற்சித்த மக்களை எவ்வாறு புலிகள் சுட்டு கொன்றார்கள் என்பதை அதிலிருந்து தப்பி வந்த ஒருவரின் வாக்கு மூலமாக இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். பல்வேறு தப்பி வந்த மக்களுடைய வாக்குமூலங்கள் இந்த அறிக்கை பூராகவே இருக்குது. இது வாசிக்கிறேன்னா அவங்களுக்கு விடிய வாசிக்கணும். 1-2 மட்டும் வாசிச்சு காட்டுறேன். அந்த 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 தப்பி வந்த ஒருவரின் தகவலின்படி, when we came to சுதந்திரபுரம் it was full of dead bodies. நாங்கள் சுதந்திரபுரத்தை வந்தபோது முழுமையாக அங்கு இறந்த பிணங்களே இருந்தது. bodies were lying along the road. ரோட்டெல்லாம் பிணங்களாக இருந்தது. they smelled, அவை பழுதடைந்து மணக்க தொடங்கியது. we didn't have food for 2 days. we slept in the field. எங்களுக்கு சாப்பாடு இருக்கல்ல, நாங்கள் தோட்டங்கள்ல தான் படுத்திருந்தோம். some 150 people started out together, but when we tried to leave at சுதந்திரபுரம் the LTT tried to stop us. நாங்கள் சுதந்திரபுரத்தை விட்டு வெளியேற முயற்சிக்கும் போது புலிகள் எங்களை தடுத்தார்கள். அன்னளவாக 150 பேருக்கிட்ட நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சித்தோம். There was only a narrow path to leave. ஒரு சிறிய பாதை மட்டும்தான் இருந்தது. The LTT caught us. புலிகள் எங்களை பிடித்து கொண்டார்கள். There was fighting arguments. புலிகளுடன் மக்கள் சண்டை பிடித்தார்கள். They were shooting us. அவர்கள் எங்களை சுட்டார்கள். Many people were injured and killed. நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், காயப்பட்டார்கள். It was shocking to me. எங்களுக்கு அது மிக அதிர்ச்சிகரமாக இருந்தது. Only 65 were in the group when we came out. 65 பேர் தான் நாங்கள் கடைசியில் வெளியே வரக்கூடியதாக இருந்தது. அதாவது 90க்கும் மேற்பட்டவர்கள் புலிகளால் அங்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல இதுல எக்கச்சக்கமான ஒவ்வொரு வாக்குமூலங்களும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்றொண்டா வாசிச்சா
உங்களுக்கு நீங்க இது இவ்வாறான in another incident February 10 2009 February 10 Udayarkattu on the western edge of the safe area 17 to 23 people were killed and 69 injured by LTT as they were trying to escape to the government controlled area Udayarkattila 2009 February 10 ஃபைனல்ல இருந்து 23 பேர் வரைக்கும் புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் 69 பேர் காயமடைந்தார்கள் they were trying to escape to the government control area அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு போகக்குள்ள அவர்கள் இவ்வாறு சுடப்பட்டிருக்கின்றார்கள் சரியா இப்படியே இது முழுக்க புலிகள் செய்த அநீதிகள் முழுமையாக இங்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது புலிகள் எவ்வாறு சிறுவர்களை சின்ன பிள்ளைகளை Right, on February 17, the UNICEF Children Fund, UNICEF issued a statement expressing grave concern for the safety of children in conflict area. February 17, UNICEF அறிக்கையின்படி we have clear indications that the LTT has intensified forcible recruitment of civilians and the children as young as 14 years old. எங்களுக்கு மிக தெளிவான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை கூட புலிகள் யுத்த களத்துக்கு பலவந்தமாக பிடித்து சென்றார்கள் மக்களை பிடித்து சென்றார்கள் ரைட் are now being targeted said Philip Dumela UNICEF representative in Sri Lanka these children are facing immediately danger and their lives are at great risk சரியா இவ்வாறு இது முழுக்க இந்த புலிகள் செஞ்ச கொலைகள் தொடர்பாக கடைசி கட்டத்தில் என்ன மாதிரி இந்த மக்களை as civilians have become more desperate and the LTT has increasingly lost control LTT control அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை இலக்க அவர்கள் மக்கள் மீது படுகொலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் more and more people have tried to flee LTT control area LTT கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு மக்கள் முயற்சித்தார்கள் the LTT has forcibly tried to block these efforts மிக கடுமையாக இந்த நடவடிக்கையை LTT தடுத்தார்கள் including by deliberately firing on civilians அவ்வாறு வெளியேற மக்களை சுட்டு கொல்வதனூடாக அந்த தடை செய்தார்கள் in one case reported to Human Rights Watch on February 7 a group of about 3000 people tried to cross the front lines February 7 எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி 3000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த முன்னரங்கு நிலைகளை தவிர்த்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செய்தார்கள் but LTT cadres stopped them and turned them away ஆனா LTT அவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் அந்த யுத்த வலயத்துக்குள்ள மீள அவர்களை யுத்த வலயத்துக்குள்ள தள்ளினார்கள் they could not go back because of the heavy shelling in the area அவர்கள் மீண்டும் அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருந்தது தாங்கள் வந்த இடத்துக்கு அங்க செல் அடிச்சு கொண்டிருந்தாங்க according to a source were stuck on the road with no shelter and great risk அதாவது ரெண்டு தரப்புலையும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த 3000 மக்களும் புலிகளால யுத்தத்துக்கு நடுவுல ஒரு ஹியூமன் பஃபரா ஒரு ஷீல்டா நிறுத்தப்பட்டார்கள் அப்படி இது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்டா தொடர்ச்சியாக நீங்க இது சாதாரணமா இன்டர்நெட்ல இருக்குது இது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை கண்காணிக்கப்பட்ட ஆபீஷியல் வெப்சைட்ல இருக்கிற அறிக்கை இதுல அரசாங்கம் குறித்து அரச படைகள் குறித்தும் அவர்கள் எல்லா அறிக்கைகளையும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் ஆனா அதே நேரம் புலிகள் மீது மிக பாரிய கொடூர குற்றச்சாட்டுகளை இந்த அறிக்கைகள் எல்லாமே வைக்குது இந்த அறிக்கைகள் சுயாதீனமான மக்களிட்ட இருந்து எடுத்த வாக்குமூலங்கள் இங்கு அறிக்கையிடப்பட்டிருக்குது ஆகவே அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபை என்ன சொல்லுது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் also calls on the national authorities to other countries to exercise universal jurisdiction to investigate crimes identified in the report and to prosecute them in the national courts when appropriate and international inquiry especially into violations committed by the LTTE will greatly help process of reconciliation in Sri Lanka Amnesty International சொல்லுது நீங்க கேப்பீங்க சர்வதேச விசாரணை என்று புலிகள் செய்த குற்றங்களுக்கான சர்வதேச விசாரணை ஒன்றை அந்தந்த நாடுகள்ல செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை இங்க அறிக்கையிட்டு இருக்குது ஆகவே இனி என்றாலும் தமிழ் மக்களை இந்த யுத்தம் இந்த கொடிய பயங்கரவாதம் முடிஞ்சு நிம்மதியாக வாழ்கின்ற தமிழ் மக்களை இனி என்றாலும் நிம்மதியாக வாழ விடுமாறு இந்த வெளிநாடுகளில் இருக்கிற புலிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்றோம் அப்படி இல்லையண்டா அந்தந்த நாடுகளில் நீங்க மிக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீங்க இங்க இருக்கிற இந்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் முட்டாள்களும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதுவும் தெரியாதவர்களும் இல்லை இந்த புலிகளோட கட்டுப்பாட்டு காலங்களில்
அனுபவித்த வேதனைகளும் துன்பமும் சகல மக்களுக்கும் எல்லாமே தெரியும். மீண்டும் இந்த அந்த மாதிரியான ஒரு கொடூர ஃபசிஸ் ரெஜிமிட்ட அப்படி ஒரு கொடிய இதுக்குள்ள மாட்டுப்படுறதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. இது கடைசியா இந்த அம்னஸ்டியின் ஒரு அறிக்கை என்ற கடைசி பகுதி, LTT have routinely used harassment, threat, enforced disappearances, violences and killings to silence critical voices and hamper the work of journalists, domestic and international NGOs over the course of 25-year conflict in violation of international human rights and humanitarian law. புலிகளுக்கு 25 வருட கால வரலாறு இருக்குது. கடத்தல், காணாமலாக்கல், கொலை செய்தல், வலிந்து காணாமலாக்கல், தங்களை விமர்சிப்பவர்களை கொல்றது, சர்வதேச தேசிய பணியாளர்களை மிரட்டுறது, சர்வதேச தேசிய மனித உரிமை சட்டங்களை மீறுறது என்று தெளிவா அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதை நீங்க இந்த படிச்சாக்கள் என்று சொல்றாக்கள், ஊடகங்கள், பல்கலைக்கழகங்கள் இருக்கிறார்கள், இன்றைய கத்தி குளர்றார்கள். முதல்ல மக்களுக்கு உண்மையை சொல்ல பழகுங்க. நீங்க எவ்வளவுதான் இவற்றை மூடி மறைச்சாலும் பிரயோசனம் இல்லை. இங்க இனவழிப்பொண்டு நடந்திருந்தால் அந்த இனவழிப்புக்கான 90% காரணமானவர்கள் புலிகள் மட்டுமே என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்றோம். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.